அப்படி நான் உண்மையா சொன்னா கூட என்ன நீ நம்பல. எனக்கு நம்பிக்கை, நான் என்னையே நம்ப மாட்டேன், உன்னை நம்புவேன். சாரி, இருந்தாலும் அனைத்து வேலை செய்யலவா? ஐயோ, அனைத்து பதவியும் தலையாட்ட சொல்ல பார்க்கலாம். பதுமையெல்லாம் தலையாட்டுது, இந்த பதுமையெல்லாம் நல்லா தலையாட்டுது. அந்த பதுமை எனக்கு அதங்க பதுமை கொஞ்சம் நல்லா சரி ஒண்ணு பண்ண மாட்டாங்க. என்ன கோல்டு கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு இத டைட் பண்ணி இருக்கிறேன். இப்ப நல்லா ஆடுது பா தலைய. ஆட சொல்லு. நீங்க தலையாட்டுங்க. அழகான முறையில பதுமை தலையாட்டுருக்குது. இருந்தாலும் எல்லா பதுமையும் நாக்காட்டு சொல்லு. நாக்காட்டு சொல்லுங்க. நாக்கு ஊமையா இருந்துச்சு, நான் அந்த ஆளுக்கு யார் பதில் சொல்றா? ஓஹோ, இது வேற சந்தேகம் ஆகி போச்சு. ஆமா, நாக்காட்டு சொல்லு. அவனே 56 வேச தலை சிறந்த தேசம் அஸ்தினாபுரம், அதுக்கே முதல் கேட்டு காவல்காரன் நீ. அப்படி இருக்கும்போது என்ன எளிதில் ஏமாத்த முடியாது. பதுமையை நான் காட்ட சொன்னா இந்த பதுமை நம்ம பருப்பு செட்டு நாங்க மாதிரி எல்லாத்தையும் ஏசி போடியா நாங்க. அனைத்து பதுமையும் நாக்கு அழகான முறையில் ஆட்டு இருக்குது. இருந்தாலும் எல்லா பதுமையும் மூக்க ஆட்ட சொல்லு. மூக்க போய் எப்படி ஆட்ட முடியும்? தலையாட்டுனா நாக்கு ஆட்டுன 700 ரூபாய் வாங்கலா கூலியா? ஆட்டினா எவ்வளவு தரா? ஆட்டு நீங்க இது கூலி எனக்கு கொடுத்துறியா? நீ ஆட்டா பார்க்கலாம், அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். நல்லா என் மூக்க பாரு. போய் போயா குத்துலாடு கூலி குத்துற ஆட்டு மாடு விட்டு குத்துல ஆட்டு. நல்லா என் மூக்க பாரு. மூக்க மட்டும் தான் பாக்கணும். மூக்க மட்டும் தான் பாக்கணும். ஆட்டுறா பெத்த மூக்கா மாதிரி ஆட்டாரியா? சரி, இப்ப மூக்காட்டு சொல்லணுமா? இப்ப எப்படி ஆட்டுது? அவன் மாத்தி அவன் ஆட்டுறது பாத்தீங்களா? நீ வேலையா பதுமாறு அப்ப சாயங்களை கட்டிச்சு அந்த அளவுக்கு நீ வேலை காலம் கிடையாது. சரி, இருந்தாலும் எல்லா பத்தியும் கண்ணாடி சொல்லு. கண்ணு குட்டியா இருந்தாக்கா ஒவ்வொரு பதுமையில ஒவ்வொன்னா செதுக்கி இருக்கிறேன். அடங்காத பதுமை கண்ணு கொஞ்சம் சரியா பண்ணாது, தியானம் ஆகுது பாரு. நல்லா இருக்கணும். பார்த்தா கிட்ட சொல்றான் அவன். நீங்க கண்ணாடி
கண்ணு அழகான முறையில கண்ணு அடிச்சிருக்குது. இருந்தாலும் எல்லா பதிலையும் கையாட்ட சொல்லு. ஒவ்வொரு சந்தேகமா உனக்கு ஏன்னா முதல் கேட்டு காவல்காரன் நான் தான் பதில் சொல்லலாம். கையாட்ட சொல்லு. நான் சொல்லாத முன்னே நீங்க கையாட்டுங்க பதுமையே. டவுன் பஸ் இல்ல. ஓ என் வேலைக்கு ஓல வச்சு போடுற மாதிரி தனியா இல்ல கையாட்டு அவரு நான் சொல்லாத அப்படியே கேட்டு செய்து பண்றேன். எல்லா பதமே நல்லா தான் ஆட்டுது. அந்த சென்டர் பதமே கை ஆட்டுது. நான் கோழி ஆட்டக்கான கோழி மாதிரி சிக்கன் குண்டியா வாட்டுக்கு தானே அதுக்கா நீங்க கையாட்டுங்க பதுமையே. வேற என்ன சந்தேகம் டக்குனு கேட்டு இருந்தாலும் எல்லா பதவியும் சூத்தாட்ட சொல்லு. திருப்பி அவமானப்பட்டாலும் அவன் செய்யற வேலை நீ தான் செட்டி போடல அவனோட அனைத்து பதவியும் சொந்த ஆட்டு இருக்குது. இப்ப எல்லா பதவியும் காலாட்டு சொல்லு. வரியா நன்றாக காலாட்டு இருக்கு. சந்தேகம் தீர்ந்து போச்சுலவா. அழகான முறையில நீ மண்டபத்தை செய்திருக்க. இருந்தாலும் நான் மட்டும் மெச்சிக்கினா போதாது. என்னுடைய மன்னவர் பார்த்து அவரு மனத்திற்கு அடையணும். கமலாட்டி லவடா சிரிப்பு இந்த அஸ்லாமுக்கு 56 தேசம். ஆமா 56 தேசத்துல இது போல ஒரு சிற்பம் சரி ஆடும் பதுமை, அப்புறம் உட்காரும் பதுமை, அசையும் பதுமை, ஓடும் பதுமை. என்னுடைய மன்னரை வந்து மண்டபத்தை பார்ப்பாரு. மகாராஜா ஆச்சரிய நடந்து நடந்து 8 ஜாதி செருப்பு தேஞ்சு போச்சு மகாராஜா. 8 ஜதியா? ஒவ்வொரு செருப்பு வாங்கி கொடுக்குற ஆகட்டும்டா. மகாராஜா செஞ்சிருக்கா மண்டபம் எப்படி இருக்கு பாருங்க.